எல்லா கம்பெனி ஏறி இறங்காச்சு. 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சேன்டா, ஒரு மண்ணுக்கும் பிரச்சனை இல்லை. இதோட 59வது கம்பெனிடா. உங்களெல்லாம் என்னத்தை கொண்டு அடிக்கிறதுனே தெரில. சரி அண்ணா ஒரே ஒரு வேலை கொடுங்கண்ணா. நான் நல்லா தயிர் வெட்டுவேண்ணா, டிஃப்ரெண்ட்டாக வெட்டுவேன். ரஜினிகாந்த் மாதிரி வெட்டுவேன், கமல் மாதிரி வெட்டுவேன், எல்லாரும் மாதிரியும் வெட்டுவேண்ணா. ஒரே ஒரு வேலைண்ணா ப்ளீஸ். இல்லைப்பா, வேலை இங்கே இல்லை இப்போதைக்கு. சொல்கிறீங்களா? டேய் வேலை இருந்தால் கொடுங்கடா. இந்த மூடிக்கிற ஷட்டருக்கு நான் வாட்ச்மேன் வேலை கூட பார்க்குறேன்டா ப்ளீஸ். சொல்லுமா. சாமிஜி ஒரே ஒரு வேலை போட்டு கொடு சாமிஜி. உன் பக்கத்துலேயே ருத்ராட்சை போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துறேன். நம்ம தனியாக ஹைலாண்டு வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிடலாம். நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் சாமிஜி ப்ளீஸ். ஒரே ஒரு வேலை. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் என் பக்கம் திருப்பேன். உங்கள் அண்ணன் வேறு வேலை இல்லையா? ஏன் அவன் புள்ள வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போடுமா? அவன் வாங்கி கொடுத்தான், அவன் பிள்ளைக்கு என்ன பேசி வாங்கி கொடுத்தான். எங்கள் அப்பா என்ன பண்ணுறான்? யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒரு வேலை மட்டும் கொடுக்கல. மூட்டத்துக்கு கூட நான் ரெடி. தண்ணி கூட அடிப்பேன். சரி பில்டிங்க்கு தண்ணி கூட அடிப்பேன். என் மாமன்காரன் தானே, அவனால தான் நான் எல்லா பிரச்சனையும் அவனால தான். அவன் தான் மொத்தத்தையும் பண்ணுறான். பேசாமல் எங்கள் அக்கா நான் டைவர்ஸ் பண்ண சொல்லுமா. இன்னொரு மாமனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் உசோட வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் ஃபோனை வைக்கணும். நாய் சார் எனக்கு ஒரே ஒரு வேலை சார். ஒரு வேலை கூட இல்லாமல் சுற்றி நிற்கிறேன் சார். போகிற வரவெல்லாம் வேலை இல்லைன்றான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நீங்கன்னா ஒரு வேலை கொடுங்க சார். தயிரில் கச்சிச்சு அது ஒன்று கிடைக்கலம்மா. இவனுங்க உசுரை வாங்குறானுங்க. இவனுங்க அது நொட்டை இது நொட்டை அப்படின்னு. ஒரு நாய் கூட வேலை கொடுக்க மாட்டேங்குது. கேட்டால் ஓடுது. நான் பண்ணுறதுனே தெரில. பசிக்குது, வேலை இல்லை, டிஃபன் சாப்பிட்ணும். எவனா ஒருத்தர் வேலையை கொடுத்து தொலைங்களாண்டா. என்ன பேப்பர் இது? எவன் தூக்கி போடுற குப்பையெல்லாம் என் மேலே வந்து வாண்ட் ஜாப். ஆமாண்டா எனக்கு வேலை வேணும். என் மாமன் புஸ்ல கறி புசுக்காக எனக்கு வேலை வேணும். டிக் மார்க் அடிச்சிடணும். ஜாப் வேணும்னு கேட்டாச்சு. எவன் இந்த பேப்பரை போட்டுவன்? எங்கேருந்து வந்துச்சு? இன்னொரு பேப்பரா? இதில் கூட ராசி இல்லைடா. எவன் அனுப்புறான்னு தெரில. ஆனால் எந்த ஜாப் தான் பண்ணுவேன். எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எனி ஜாப் எஸ். வேற எவன் எங்க இருந்து வேலை பார்க்குறான்? இப்போ என்னடா சரியா வந்து விழுது. எவனா சூனியம் கேனியம் பண்ணுறானா? ஈட் திஸ். சாப்பிட்டா வேலை கிடைக்குமோ? ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறதுனே தெரில. லைட்டாக மயக்கான மாதிரியே இருக்கு. ஹலோ யாரா இருக்கீங்களா? கொஞ்சம் அவுத்து விடுங்களேன், ரொம்ப இருட்டாகுது. யார் சார் நீங்கள்? விக்ரமதா செட்டுக்குள்ள தமிழ் பட கார்பெட்டுகள் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. சரி நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் கை கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் சார். கட்டவே கடை மூதேவி. கட்டவே இல்லையா? என்ன ஏன் கடத்துனீங்க? யோ உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வர கார்ட்டூன் மாதிரி இருக்கிறான். இவனெல்லாம் கூட்டு வந்து, தம்பி இந்த வேலையெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன், கிளம்பு. சார் நான் எல்லா வேலைக்கும் செட் ஆகும் சார். நீங்கள் வேலை என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்டாய் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 4 வருஷமாக சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எங்கள் அம்மாலாம் ரொம்ப அசிங்கமாக பார்க்குது சார். அதை விட முக்கியமாக எங்கள் அக்கா புருஷன் ரொம்ப அசிங்கமாக பார்க்குறான் சார். காலைல கூட ஒரு நாய்கிட்ட போய் வேலை கேட்டேன், பப்பி. அது கூட ரொம்ப அசிங்கமாக பார்த்துட்டு போயிடுச்சு சார். ஒரு வேலை மட்டும் போடுங்க சார். புலி மாதிரி பார்ப்பேன் சார். எந்த வேலை எந்தையும் செய்வியா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் பேச்சு மாற மாட்டியே சார்? பேச்சு மாறினா அந்த படையப்ப மூச்சு நின்று போச்சு சார். நீங்கள் வேலை மட்டும் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம வேலை ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கள் சார். இது முன்னாடி திருடி இருக்கியா? சார் சின்ன வயசில் ஒரு பேக்கரிக்கு போனோம் சார். 50 பைசா சாக்லேட் ஆசைப்பட்டு திருட்டு சார். ஆனால் செம்ம அடி. ஆனால் பழகி போச்சு. ஓகே ஃபைன். இது அதோட கொஞ்சோண்டு பெரிய கிரைம் தான்.
ஓகே, சொல்லுங்கள் சார். ரோட்டில், ஆ பார்க் ஸ்ட்ரீட்டில், ஆ ஸ்கூல் வீதிங்களில் அங்கே போய் நின்றுட்டு குப்பை பொறுக்கணுமா? கார்பரேஷன்காரனா சார் நீங்கள்? அட போங்க சார். நான் வேற மாதிரி பெருசாக சொல்லுங்கள் சார். சும்மா குறுக்க பேசுகிறேன்னு வச்சுக்க, குறவலை கட்சி வச்சிருவான் என் ஆள். சாரி சார். ஓகேவா? இந்த மாதிரி இடங்களை போய் ஆ நல்லா 8 வயசுலேருந்து 13 வயசு இருக்க பெண் குழந்தைகளை பார்த்து கூட்டிகிட்டு வரணும். ஐஸ்கிரீம் கொடுக்கவா சார்? ஐஸ்கிரீம் கொடுக்குறதுனா அமுல் ஐஸ்கிரீம் பக்கத்தில் இருக்குது சார். நானே பார்த்து வாங்கி கொடுத்துறேன். யோ, புரியுது. யங் ஜென்ரேஷன், ரீல்ஸ் நேஷன் அப்படி தான் இருப்பீங்க. ஆமாம் சார். நீங்கள் கூட்டு வந்து விட்டுறணும், அவ்வளோதான். அவங்கள நாங்கள் பிஸ்னஸ் பேஸ் பண்ணிப்போம். மாமாவா சார் நீங்கள்? சீச்சி, மாமா கிடையாது. இப்போ அதுக்கு புது பேர் வந்துருச்சே. என்ன பேர்? எப்ஸ்டீன் ஃபைல், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆமாம் சார், கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அழிஞ்சு போச்சே. அழிஞ்சு போச்சா? அப்படி சொல்லி தானே இந்த உலகத்தை நம்ப வச்சுருக்கோம். அது அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே வந்திருக்கு. இந்த உலகம் ஃபுல்லாக பரவிட்டே தான் இருக்கும். பிஸ்னஸ், த பிளாக் பிஸ்னஸ். ஆமாம் சார். அப்படி கூட்டு போய் என்ன தான் சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். கூட்டு போகிற பசங்களெல்லாம் ரிலேட்டிவ் ஏரியாக்குள்ளே தள்ளி விட்டுருவோம். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ டைம்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா? அப்போ அவங்களை எப்படி சும்மா விடலாம்? விடக்கூடாதாச்சு. நம்மலாம் பயப்படும் போது உடம்புல ஒரு கெமிக்கல் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதான் இளமை வச்சு எடுத்துக்கிடுவோம். அந்த பசங்களெல்லாம் பிடிச்சி நல்லா டார்ச்சர் பண்ணி, சித்திரவதை பண்ணி, அவங்களுக்குள்ள அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுப்போம். அந்த ரத்தத்துக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது தெரியுமா? கோல்டு டைமண்ட் கூட அவ்வளோ கிடையாது. அதை வாங்கிறதுக்கு நாக்க தொங்க போட்டு சயின்டிஸ்ட்டு, பொலிட்டீஷியன்ஸு, ஆக்டர்ஸு, டேரக்டர்ஸு பல பேர் வருவானுங்க. இதுதான் எங்கள் பிஸ்னஸ் சார். கேட்குறது எவ்வளோ கொடூரமாக இருக்கே சார். என்ன பண்ணுறது, கொடிமையான உலகத்தில் பிறந்துட்டோமே. நான் சொன்னது வெறும் 10% மட்டும்தான். முழுசாக தெரிஞ்சால் சேர்த்துருவேன். சார் எனக்கு இதெல்லாம் வராது சார். நான் வேணால் கிளம்புறேன் சார். நீங்கள் வேறு வேலை பார்த்துங்க சார். நான் போயிட்டு வரட்டுமா? என்ன சார், கீழே எவனா ரொம்ப கொடூரமாக கத்துறான். உன்ன மாதிரி கிளம்புன்னு ஒருத்தன் போயிருப்பான், அதுதான் இந்த மாதிரி அலறிங்கிறான். கடல் சத்தம் வேறு கேட்குது. நம்ம கீழே கடல் இருக்குப்பா, உனக்கு தெரியல? நம்ம கடல் மேலே தானே இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்? ஐலாண்ட், த கிரேட் ஐலாண்ட். ஹைலாண்டா? சரி சார், நான் பண்ணுறேன் சார். நீ வருவது எனக்கு நல்லா தெரியுமே. இந்த உலகம் 2 விஷயத்தை பணிஞ்சு போய் தான் ஆகணும். ஒன்று வறுமை, இன்னொன்று ஆளுமை. Ha 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 ha!